கண்ணாலே தெரிய முடியும் என்ன அஸ்ட்ரானமர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியலை. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ப்ளூ ஸ்கை எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மி தான், அது பார்க்கவே முடியல. எப்பொழுதும் கிரே ஸ்கை தான் தெரியுது, ப்ளூ ஸ்கை இப்போ தெரியறதே இல்லை. அதுக்கு காரணம் பொல்யூஷன். அப்போ அந்த மாதிரி அந்த நாளில் வந்து இது தென்பட்டால் அது வந்து அந்த மாதத்துடைய நாளா அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளதாவது சர்ச்சை அவங்களாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த நாளில் வந்து நோன்பாக இருந்தால் நோன்பு விட வேண்டியதில்லை, அது வந்து அடுத்த மாதத்துக்குள்ளது என்று அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பிற இருக்கிறது, அதை பற்றியும் நல்ல தெளிவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தடவை சஹாபிகள் வந்து உம்ராவுக்கு போனது, பத்னே நஹ்லா என்ன இடத்துல வந்து அவங்க வந்து தம்படித்தாங்க. அப்போ வந்து அவங்க பிறையை பார்த்தாங்க. பிறையை பார்த்து சிலர் இது மூணு வயசுடைய பிறை, அது மற்ற சிலர் இது 2 வயசுடைய பிறை வந்து பேசிட்டாங்க. அப்புறம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிடம் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, இது என்ன? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு இது என்ன நாள்லேருந்து கேட்டாங்க, இந்த நாள்லேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வேறொரு செய்தியை சொல்கிறாங்க, என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி, இன்னல்லாஹ அமத்தஹு லிர்ருயத், அல்லாஹ் இவையெல்லாம் வந்து இதையெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சு கொள்ளும்படி அல்லாஹ் அமைச்சிருக்கு. அதனாலே ஃபஹுவ லிலைலத்தின் ராய்த்தமோ, எந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த நாளைக்குள்ள பிறை தான் அது என்ன அவங்க சொல்லினாங்க. அப்போது இன்றைக்கு நம்ம பிறை பார்த்தா இன்றைக்குள்ள டேட்டு தான் அது குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்றாவது பிறையை பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் ஒன்றும் ஆக்கிறது விஷயம் இல்லை, அது தவறான கருத்து. அடுத்த ரமலானுடைய டேட்டு, அடுத்த ஷவ்வாலுடைய டேட்டு, அடுத்த துல்ஹஜ் டேட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கலண்டரிலே எழுதிட்டுருக்கிறோம். அந்த கலண்டருக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம், அதுக்கு நாங்கள் சாட்சியம் கூறுகிறோம். அது கலண்டரில் உள்ள நாளே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹிஜ்ரா கமிட்டி ஆஃப் இந்தியா கலண்டர் வெளியிட்டிருக்கு, அது நெட்லேயும் இருக்குது, உங்கள் கையிலேயும் இருக்கும். அதுபடி நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த டைம் வந்தால் நீங்கள் பாருங்கள், பிறையே வித்தியாசம் இருக்காது, வித்தியாசம் உங்களால் காண முடியாது. ஏன் அல்லாஹ்வுடைய கணக்கு, அல்லாஹ் முடிவு பண்ணது அந்த கணக்கின் அடிப்படையில், அந்த சயின்ஸ் அடிப்படையில் நம்ம செய்திருக்கிறோம். எந்த சயின்டிஸ்டையும் நீங்கள் கேட்கலாம், அதில் தவறு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜிகள் அரஃபாவில் கூடும் அன்று நாம் நோன்பு வைக்க வேண்டுமா, இல்லை துல்ஹஜ் 9க்கு நாம் நோன்பு வைக்க வேண்டுமா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணியாச்சு. அதாவது அரஃபாவுடைய நாள் வந்து துல்ஹஜ் 9 ஆகணும், யவுமுன் நஹர் வந்து 10 ஆகணும். யாராவது மாற்றியிருந்தால் நம்ம தெரிஞ்சவங்க வந்து அவங்களை திருத்தணும். அதாவது மக்காவிலே வந்து வேறு நாளில் நிற்கக்கூடாது, அதே நாளில் தான் நிற்கணும். அவங்க ஏதோ தவறு பண்ணியாச்சுன்னா மற்றவங்க தெரிவிக்கணும். அப்போ யாருக்குமே தெரியாமல் இருந்தால் என்ன செய்யும்? இப்போ எல்லோரும் பாவமாகும், அது சரியாகாது இல்லையா? ஒருத்தருக்குமே சரி தெரியலன்னா தவறாக இமாம் தொழுகை நடத்தினா அப்படியே செய்து போகலாமா? தெரியாட்டா அப்படி தான் போவாங்க, அது சரியாகுமா? அதே போல் தான் இது. இப்போ மக்காவிலே வந்து தவறாக செய்து தெரிஞ்சால் நம்ம எல்லோரும் வந்து அங்கே தெரிவிக்கணும், நீங்கள் வந்து தவறாக போயிட்டு இருக்கீங்க, திருத்துங்கன்னு சொல்லி. இப்போ அந்த கேள்விக்கு வேறு பதிலும் கூட நான் சொல்கிறேன். மக்காவிலே 1420 வரை, அதாவது 2000 வரை சரியான சயின்டிஃபிக் கலண்டர் இருந்துச்சு. வேறு ஊர்களிலிருந்து நிறைய கடிதங்கள் அங்கே போனது. என்ன சொல்லி, நீங்கள் வந்து குறைஞ்ச ஆளுகள் தான் அங்கே இருக்க, பெர்சன்டேஜ் கம்மி. சவுதி அரேபியாவிலே எங்கள் ஊர்களில் தான் நிறைய முஸ்லீம்கள் இருக்கே, பாகிஸ்தான், மலேசியா, இந்தியா, இந்த மாதிரியான நிறைய ஊர்கள் வந்து அங்கே கடிதங்கள் அனுப்பினது கிங் ஃபஹதுக்கு. என்ன சொல்லி, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றலை, பிறையை பார்க்காம தான் நீங்கள் மாதத்தை தொடக்குறீங்க, ஒரு நாள் முன்னே இருக்கு, அதனால நீங்கள் வந்து ஒரு நாள் பின்னே வாங்க, நாங்கள் செய்யும்படி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரிவித்தாங்க. சரி, அவங்க வந்து சந்தேகப்பட்டு ஒரு நாள் பின்னே போயிருக்கு. இப்போ வந்து 2 நாள் பின்னே போகணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகமாகி போச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது, நாங்கள் கணக்கையெல்லாம் மறுக்கிறோம், கணக்கெல்லாம் போய் அதனால நாங்கள் பிறையத்தான் பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு சவுதி அரேபியாவில் பெரிய குழப்பமாக இருக்குது. இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை படித்த மக்கள் நிறைய வேணும். நம்ம வந்து என்ன செய்யணும், பிற எப்படி பார்க்கணும் என்பது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸை வந்து நாங்கள் வந்து படிக்க முடிஞ்ச ஆள்கள் இருக்கும், சின்ன ஆள்கள் இருக்க, வயசான ஆள்கள், சின்ன வயசுள்ளவங்க, இவங்க வந்து இதை பிறைகளை பார்த்து இது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நிறைய பேர் சேர்ந்து மக்காவுக்கு திருத்த முடியும். திருத்தாமல் இருந்தால் அது பெரிய ஒரு தவறாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நீங்கள் வந்து 35-40 வருஷமாக இந்த பிறையை சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி தானே?
இப்போ நீங்கள் சவுதி கவர்மெண்ட்டில் பேசியிருக்கீங்க, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய மௌலவிகள்கிட்ட பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க ஹிஜ்ரா கலண்டரில் வந்து இது உண்மை, இது வந்து நாளை நான் மறுமையில் வந்து இதுக்கு நான் சாட்சி கொள்கிறேன், நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதை வந்து ஆணித்தரமாட்டு சொல்கிறீங்க, இந்த ஆலிம்கள்கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை இவங்க வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்ல வரீங்களா, மறுக்கிறாங்களா, இல்லைன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உண்மையான கருத்தை வந்து இவங்க வந்து பகிரங்கமாட்டு மறைக்கிறாங்களா, இல்லைன்னா அதனுடைய விளக்கம் வந்து முழு விளக்கம் வந்து கொடுங்களேன். அதாவது கேரளாவை பொறுத்தளவிலே அங்கே வந்து ஹிலால் கமிட்டியிலே நிறைய சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து நிறைய மீட்டிங்கள் வச்சாங்க. கடைசியில் வந்து அவங்க வந்து அந்த மக்கள் செய்கிறதுலே தான் நிற்கிறாங்க. அதே போல் இங்கே வந்து எஸ்கே அவர்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த விஷயம் இப்படி இருக்குது. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட விளக்க முடியுமா? அப்போ நான் சொன்னேன், அந்த தகுதி எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் நான் சொல்ல முடியும். அப்படி இருந்தால் நாங்கள் வந்து கருத்தரங்கு வைப்போம் சொல்லி 4-5 இடங்களில் 2 வருஷமாக கருத்தரங்கு வச்சாங்க. அதில் வந்து பிஜே அவர்களும் நிறைய ஆலிம்களும் கலந்து கொண்டாங்க. கடைசியில் வந்து அவங்க வந்து நான் சொல்கிறதே எல்லாம் வந்து சரியாகவே ஏற்றுக்கொள்ளலை. அதாவது படிக்கிறதுக்குள்ள முயற்சி அங்கே நடக்கலை. ஆனால் அவங்க வந்து என்ன கருத்துக்கு கடைசியில் வந்தாங்கன்னு சொன்னால், இந்த விஞ்ஞானிகளிடம் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஒரு காரியம் செய்யலாம், செய்தி வரும்போது அந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம பெருநாள் நோன்பும் கொண்டாடலாம் என்ன கருத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து சவுதி அரேபியாவிலே ஒழுங்கான கலண்டர் இருந்துச்சு. அதனால ஞானும் அதில் ஒப்பம் போட்டேன். ஆனால் 2வது 3வது வருஷத்தில் வந்து அங்கே பிஜே வேறு சைடில் போயிட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே குழப்பமாகி போய் விட்டது. அப்போது இந்த விஷயம் வந்து படிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் நடக்கலை. நான் வந்து அங்கே செய்து முகமது மதனிட்டு போய் சொன்னேன், உங்கள் மதரசாவில் வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் வந்து அது இது பண்ணால் அந்த விஷயத்தை படிக்கலாம். அதே போல் பெங்களூரில் சபீல் ரஷாதிலே மௌலவி அஷ்ரஃப் அலி அவர்களும் போய் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது 100% நான் ஒத்துக்கொள்கிறேன், அதே கருத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் எழுதினேன், அவங்களுக்கு என்னிடம் இந்த இல்மு அல்லாஹ் கொடுத்துருக்கு, இந்த இல்மை வந்து நான் உங்கள்கிட்ட இது பண்ண சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன், நான் போய்விட்டால் இந்த இல்மு போய்விடும், அதனால வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க அப்புறம் சும்மா இருந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து முன் வரலைன்னு சொன்னால் அதில் தடைகள் ஆளுகள் சொல்லும்போது இவங்களுக்கு தெரியாததுனாலே அப்படியே சும்மா அப்படியே அதாவது நாங்கள் மூதாதையர்கள் எப்படி செய்தாங்களோ அப்படி தான் நாங்கள் போய்வோம், அந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு தெரியாததுனாலே அந்த இதில் மதத்தில் வந்து தெளிவான காட்சப்பாடு இதில் இருக்குது என்பது அவங்களுக்கு தெரியல. நாங்கள் இஷ்டப்படி மாதத்தை அதாவது 29-30 நாங்கள் மாற்றலாம் இந்த கருத்தில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ரொம்ப காலமாக அந்த கிதாபுகள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கிதாபுகளில் உள்ளது இருந்து நமக்கு வழங்குது என்னன்னு சொன்னால், வாக்கியாத் சாலியாட்டு ஃபத்துவா இருக்குது. அதாவது ஒரு இடத்திலே பிறை முடிவு பண்ணப்பட்டால் அந்த செய்தி கிடைக்கிறவங்கள் எல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அதே நாளிலே கொண்டாட வேண்டும் அவங்க இது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டருக்கு 29, ஒரு கூட்டருக்கு 30 ஆகிவிட்டால் 29 கிடைச்ச ஆள்கள் கலா செய்ய வேண்டும் சொல்லி அதில் ஷாஃபிக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரியான இதுகள்லாம் எழுதி போட்டிருக்கு. அப்போ அதில் தான் அவங்க இப்பொழுது நிற்கிறாங்களே தவிர இந்த விஷயத்தை படிக்கிறது ஒருத்தர் முன் வரலை. இப்போ இவர் சொன்ன கருத்துக்களை வந்து நாம் புரிஞ்சுருக்கோம். இது சரியா தப்பா நாம் ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிறோம். நாம் இது சரிதான் சொல்கிறோம். நாம் அப்போ இந்த சரியான முறையை நாம் மக்களுக்கு எடுத்து வைக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அப்போ அதுக்குள்ள முறை என்ன? இப்போ நாம் எடுக்கிற முயற்சினால தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு மக்கள் இந்த பக்கம் சாய்ந்து வருவார்கள். அப்போ நாம் எடுக்கக்கூடிய முயற்சி மக்களை போதியப்படுத்தணும், மக்களுக்கு இந்த அறிவை கொண்டு கொடுக்கணும். இவர் கொடுக்குற அறிவை நாம் பெற்று இதை மக்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டிய மீடியா நம்ம கையில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் கொண்டு மக்களுக்கு எத்தி மக்களுக்கு போதியப்படுத்தணும். அது மட்டுமல்ல, இப்போ சவுதி அரேபியாவில் சொல்கிறாங்க பழசை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்கு நாம லெட்டர் எழுதுவோம். எப்படி லெட்டர் எழுதுவோம்? இத்தனாம் தேதி நமக்கு பெருநாள், இத்தனாம் தேதி ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொல்லி போட்டு மாதம் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தால் போதும். கேட்டே உங்களுக்கு? அப்போ இது மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களை போதியப்படுத்தி இந்த முறையை சரிபடி அமல்படுத்தினால் சரியான முறை என்பது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். இந்த பல அனாச்சாரங்களை மாற்றி மக்களுக்கு ஒரு நல்வழியை ஏற்படுத்தும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அமர்வு மிக சிறப்பாக இருந்தது. பல பேருடைய சந்தேகங்களுக்கு
நமக்கு இங்கே அவர்கள் பதிலளித்தார்கள். இன்னும் இதுபோன்ற அமர்வுகளை நாம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய ஜமாத்துல் முஸ்லிமின் சார்பாக இன்று பிறை 12, அதாவது ரபியுல் அவ்வல் பிறை 12 1431 கிர்கோரியன் கலண்டரின்படி இன்று 26 பிப்ரவரி 2010 இந்த தினத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்திருக்கிறோம். இதுக்கு இங்கே வந்தவர்களும் அல்லாஹ்வும் சாட்சியாக இருக்கிறான். கிர்கோரியன் கலண்டரில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நாம் ஒதுக்கிவிட்டு ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையிலே நம்முடைய அமல்களை நடத்துவதற்கு நாம் இங்கே ஆயத்தமாகவும் இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு நாம் இங்கே தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய மேல்மிச்சமான விளக்கங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய பதிலை நாங்கள் ஹிஜ்ரா கமிட்டியின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது மக்களுக்கு மட்டுமல்ல, மௌலவிகளுக்கும் இன்னும் பல அறிஞர்களுக்கும் கூட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. சத்தியத்தை சத்தியம் என உணர்ந்த பிறகு நாம் தோற்றாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அத்தகைய நோக்கத்திற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய அருளை வழங்கி அதற்குரிய தைரியத்தையும் நமக்கு வழங்கி இதற்கு துணை நிற்பானாக என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.